வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இதில் தமிழ்நாடு தரப்பிலிருந்து அதிகாரிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது ஹைபிரிட் மோட் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இதில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று காலை காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து அடுத்த 15 நாட்களுக்கு நாளொன்றுக்கு 1 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் என ஒரு பரிந்துரை ஒன்றை வழங்கியிருந்தது. அந்த பரிந்துரை தற்போதைய காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு எவ்வளவு தண்ணீரை காவிரியிலிருந்து கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்பது தொடர்பான உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்போது அண்டை மாநிலங்கள் மற்றும் கர்நாடகாவில் கணிசமான மழை பொழிவு ஏற்பட்டு அணைகள் நிரம்பி வழிவதால் அங்கு நீர் இறப்பு போதிய அளவில் இருக்கிறது. அதனை கருத்தில் கொண்டுதான் தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை வழங்கியிருக்கிறது. அந்த பரிந்துரையை அப்படியே ஏற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அதைவிட குறைத்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவு பிறப்பிப்பதற்கும் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.